Hello friends, welcome to VenuMadhu's kitchen. இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல கனமான ஒரு கடாயில் வந்து 2 liters ஆஃப் மில்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க, ஸோ 2 liters ஆஃப் மில்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து பாயில் பண்ண வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருங்க. நல்லா வந்து இது வந்து என்ன சொல்கிறது, பொங்கி வரணும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வர டைமில் இப்படி வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இனி வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் ஏடு இருக்கும் இல்லையா, இதெல்லாமே வந்து அப்படியே ஸ்க்ரேப் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இருக்கட்டும். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி வந்து வத்திடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிகிட்டே வந்ததுனால ஏடு வரும் இல்லையா, இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே வந்து ஸ்க்ரேப் பண்ணிகிட்டே விடுங்க. எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் ஒத்தணும். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி வந்து வத்திடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிகிட்டே வந்ததுனால ஸோ இவ்வளோ வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், கிட்டத்தட்ட 80% வந்து வத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஏடு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது வந்து இது கூட நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற பாலில் வந்து வார்ம் மில்கில் ஒரு 3-4 குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலருக்காக, இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பனக்கற்கண்டு பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படியோ தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஸோ இந்தளவுக்கு வந்தது சஃப்ரான் மில்க் வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரப்டி. ஃபைனலா கொஞ்சம் பாதாம் சேர்த்துடலாம். ஸோ நம்மளோட ரப்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டெலிஷியஸான ஒரு டெசர்ட்டு. ஸோ பாருங்கள், எம்மியாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். இது வந்து இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம். ரப்டி வந்து ஒரு 1/2 hour மேலேயே வந்து ரெஃப்ரிஜரேட்
டெசரேட் பண்ணிட்டேன். நல்லா கூலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நான் சர்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு வேண்டி பாதாம் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், அருமையான ரப்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நினைக்கிறதில்ல, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ ஏன்னா ஸ்வீட்னால வந்து பிடிக்கும் இல்லையா எல்லாருக்குமே. ஸோ அதனால் கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருந்தா VenuMadhu's கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.